everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at wisdom and how important it is and how we have to seek it. நாம் கடந்த நாட்களிலே ஞானம் என்ற காரியங்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்க்கிறோம். It says in Proverbs that wisdom is the most important thing. நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது இந்த ஞானம் மிகவும் முக்கியமான ஒன்று என்று சொல்லி. It says that we should seek wisdom even like silver or fine gold. நாம் ஒரு வெள்ளியையோ பொன்னையோ தேடுகிற வண்ணமாக இதை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கப்படுகிறது. We've looked at the wisdom of Solomon, of Joseph and Daniel. நம்ம சாலமோன், யோசேப்பு, தானியேல் அவர்களுடைய ஞானங்களை குறித்து பார்த்தோம். Last week we looked at Esther and Abigail and Rahab. நேற்று தினத்திலே போன வாரத்திலே எஸ்தர், அபிகேல் மற்றும் உள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்த்தோம். Today we're going to have a look at Jochebed, Nehemiah and Ruth. இந்த நாளிலே யோகபத், நெகேமியா அப்புறம் ரூத் அவர்களுடைய ஞானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now Jochebed was the mother of Moses. யோகபத் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் மோசேவினுடைய தாயாராய் இருக்கிறார்கள். It tells us in the book of Exodus chapter 2 and verse 1 that both Jochebed and Amram were from the tribe of Levi. இந்த காரியமானது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தி ஒருத்தியும் விவாகம் பண்ணினாள். This means that they would have probably received dreams and visions from God. இப்படி என்றால் அவர்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு கோத்திரத்திலே இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். We read Exodus 6 and verse 20. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாத்ராகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது it says, now Amram took for himself Jochebed, his father's sister, as wife, and she bore him Aaron and Moses, and the years of the life of Amram were 137. அங்கே சொல்லப்படுகிறது, அம்ராம் தன் அத்தையாகிய யோகபோத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ரோன் 137 வருஷம் உயிரோடு இருந்தான் என்று வாசிக்கிறோம். Actually there were 3 children. நாம் பார்ப்போம் அவர்களுக்கு உண்மையாக 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். The eldest child was Miriam, who is later called a prophetess. நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய மூத்த பிள்ளை யார் என்றால் மேரியாம் என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் தீர்க்கதரிசனம் வல்லமை உடையவர்களாக இருந்தார்கள். She was the leader of the children of Israel, of the women. அங்கே இருந்த சகோதரிகளின் தலைவியாக அவர்கள் இருந்தார்கள். We might know the famous song of Miriam when she took the tambourine and she said, the horse and the rider is thrown into the sea, but we have triumphed gloriously by our God. நாம் பார்க்கிறோம் எகிப்து தேசத்தினுடைய போர் வீரர்கள் அவர்கள் கடலிலே அடித்து கொண்டு போகும்பொழுது கர்த்தரால் நமக்கு ஜெயம் வந்தது என்று சொல்லி மேரியம் டாம்பரன் எடுத்து அவர்கள் அடித்து அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். It says in Micah 6 and verse 4. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் மீகாலை பார்க்கும்போது, For I brought you up from the land of Egypt, I redeemed you from the house of bondage, and I sent you before Moses, Aaron, and Miriam. அங்கே சொல்லப்படுது, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். Now we go back to the time when Moses was first born and the king had made a command that all the children, the male children under 2 years old, were to be killed. நாம் பார்க்கிறோம் மோசே பிறந்த அந்த நேரங்களிலே 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. We read Hebrews chapter 11 and verse 23. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, by faith
Moses, when he was born, was hidden 3 months by his parents because they saw he was a beautiful child and they were not afraid of the king's command. மோசே பிறந்தபொழுது அவனுடைய தாய் தகப்பமார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். Now we all know that newborn babies cry a lot. And if you're trying to keep a newborn baby quiet, it's almost impossible. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிறந்த குழந்தை எப்பவும் அழுது கொண்டே இருக்கும். அப்போ அழுகிற அந்த பிறந்த குழந்தையை அமைதியாய் வைத்துக் கொள்வது எவ்வளவு கடினம் என்று யோசித்து பாருங்க. It's especially difficult when you're living very close to other people. மற்ற குடும்பத்தோடு அல்லது உங்களுடைய வீடு நெருக்கமாய் மற்ற வீடுகளோடு இணைக்க கட்டப்பட்டு இருந்தால் அது எவ்வளவு கடினம் என்று யோசித்து பாருங்க. But Moses' parents, they did this by faith. ஆனால் 3 மாதம் அளவும் விசுவாசத்திலே மோசேவினுடைய பெற்றோர்கள் இதை செய்திருக்கிறார்கள். Now I want to teach you today about the wisdom of Jochebed. இங்கே இந்த யோக்கபத் என்ற அந்த தாயாருடைய ஞானத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். In Hebrew, her name means Yahweh is glory. அங்கே நாம் பார்க்கிறோம் யோக்கபேத் என்ற அந்த பெயரினுடைய எபிரேய அர்த்தம் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்லி. We can find the story in Exodus chapter 2 where she hid him for 3 months until she could hide him no longer. நாம் இந்த சம்பவத்தை யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அதை தொடர்ந்து அவர்களாலே குழந்தையை ஒளித்து வைக்க முடியவில்லை. Now I believe that God gave her a vision or a dream, and in it was the strategy to save her child. நான் நம்புகிற காரியம் இந்த தாயாருக்கு தேவன் தரிசனமோ சொப்பனத்தையோ கொடுத்து இந்த மோசேவை எப்படி தப்ப வைக்கலாம் என்பதை சொல்லி கொடுத்திருப்பார்கள். She made a little ark or basket from bulrushes and covered it with asphalt and pitch so it would float, and she put the child in it by the reeds close to the shore. அங்கே நாம் பார்க்கிறோம் 3ஆம் வசனம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பீசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். Then she stationed her young daughter Miriam, who's about 7, down by the river, so that when the Pharaoh's daughter came to bathe, she would be there. நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவளுடைய மூத்த குமாரத்தி மரியாமை 7 வயது உள்ள அவர்களை அந்த ஃபாரோன் இளவரசி குளிக்கும் பொழுது இந்த நாணல் பெட்டி வரவும் அங்கே இந்த ஸ்திரீ இருக்கவும் கட்டளையிட்டு இருந்தார். She knew the baby would be found, and she was hoping that the princess would adopt it. அவங்க இந்த குழந்தை அந்த நதி அண்டையிலே அந்த இளவரசி அண்டையிலே வரும், அந்த இளவரசி இந்த குழந்தையை தத்தெடுத்து கொள்வார் என்று அவள் விசுவாசித்து காத்திருந்தார். When the princess spied the baby in the reeds, she sent her maidens to get it. நாம் பார்க்கிறோம் அந்த நதியிலே பார்த்த அந்த இளவரசி அவளுடைய வேலைக்காரரை அனுப்பி அதை எடுத்து வர சொல்லியிருந்தார். The baby was crying, but she had compassion on it. அந்த குழந்தை அழுதது, அதை பார்த்து மனம் இறங்கினாள் இவர். And she said, this is one of the Hebrews' children. அவள் சொல்லுகிறாள், இது எபிரேயர்களுடைய ஒரு குழந்தை இது. Then Jochebed's plan comes into action. அப்பொழுது யாக்கோபத் என்ற அந்த தாயாருடைய திட்டம் செயல்பட ஆரம்பிக்கிறது. We can read it in verse 7. Then he said, then his sister said to Pharaoh's daughter, shall I go and call a nurse for you from the Hebrew women, that she may nurse the child for you? And the princess said, go. So of course she went and got her own mother. அப்பொழுது அதன் தாமாக்கியாகிய பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். When it says call a nurse, it means somebody that will breastfeed the baby. அவங்க சொல்லுகிற காரியம் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒருவரை என்று நாம் பார்க்கிறோம். We read verse 9. Then the Pharaoh's daughter said to her,
Take this child away and nurse him for me, and I will give you your wages. So the woman took the child and nursed him. அங்கே 9ஆம் வசனம், பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தார். So here you have supernatural deliverance of a baby from a king who was going to kill it. நாம் பார்க்கிறோம், ராஜா கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணின ஒரு பிள்ளை ஆச்சரிய விதமாய் தப்பிக்கப்பட்டதை இங்கே நாம் வாசிக்கிறோம். God had a very big plan for Moses. மோசேவுக்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். He was to become the deliverer of the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறவராக மோசே தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். They had been in slavery for many years in Egypt. அநேக ஆண்டுகள் இவர்கள் எகிப்திலே அடிமைகளாயிருக்கிறார்கள். And the enemy was trying to kill him even when he was just a little baby. இந்த குழந்தையை குழந்தையாக இருக்கும்போதே கொலை செய்ய சத்துரு எத்தனித்தான். But because the parents had wisdom and had faith, the baby was able to be spared. நாம் பார்க்கிறோம், பெற்றோர்கள் ஞானமுள்ளவர்களாய் இருந்தபடியினாலே குழந்தை காப்பாற்றப்பட்டது. Not only that, the mother was able to keep him till he was probably about 4 years old, till he was weaned. நாம் பார்க்கிறோம், 4 வயது வரைக்கும் பால் குடிக்கிறது நிறுத்துகிற வரைக்கும் அந்த தாயார் அந்த குழந்தையை வளர்த்தினார். And during this time, they would have been able to train the baby in the ways of God. அந்த வயது வரைக்கும் தேவனுடைய வழிகளிலே பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். Remember, wisdom is not just knowledge, but it's the practical way to apply it so that there can be a strategy for your difficult situation. இந்த ஞானம் என்று சொல்லும்போது வெறும் அறிவு அல்ல, உங்களுடைய கடினமான சூழ்நிலையிலே அதை எப்படி சமாளிப்பது என்று செயல்படுகிறது தான் ஞானமாய் இருக்கிறது. She knew how to make the basket out of bulrushes with asphalt and pitch so that it would float. She knew how to be the daughter there just in time for the maid, for the princess to come, and she knew how to ask for what was on her heart. நாம் பார்க்கிறோம், இந்த தாயார் இந்த 3 மாதம் இந்த குழந்தையை ஒளித்து வைக்க அறிந்திருந்தால், இந்த குழந்தைக்காக ஒரு நாணல் பெட்டியை செய்ய அறிந்திருந்தால், அதை மிதக்கத்தக்கதாய் பிசினும் கீழும் பூசி அதை செய்ய அறிந்திருந்தால், அது இளவரசி பார்க்கவும் அந்த இளவரசியின் இடத்திலே இவளுடைய மகள் போய் நிற்கவும் எல்லா காரியங்களும் செய்ய இந்த ஸ்திரீ அறிந்திருந்தாள். If you're going through some difficulties, God is able to give you a strategy of how to get out of your difficulty. நீங்கள் கடினமான பாதையில் இருப்பீர்கள் என்றால் அதிலிருந்து வெளியே வர தேவன் உங்களுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுப்பார். But you need to have faith and you need to have wisdom. உங்களுக்குள்ளே விசுவாசமும் தெய்வீக ஞானமும் இருக்க வேண்டும். Our second example is the story of Nehemiah. இரண்டாவது நாம் பார்க்க போகிற ஒரு ஓமை அல்லது ஒரு எடுத்துக்காட்டு நெகேமியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now he was taken into Babylon, into captivity with many other Jewish people. அநேக யூதர்களோடு கூட இவரும் பாபிலோன் என்ற தேசத்திற்கு அடிமையாய் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவராய் இருக்கிறார். One day he got a report from Jerusalem that the people were in great distress, reproach, and the wall was burned with fire. அவர் ஒரு நாளிலே ஒரு செய்தியை கேட்கிறார். எருசலேம் தேவாலயத்தினுடைய உடைப்பு, அதனுடைய மதில் செவர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அவர் கேட்கிறார். We read in Nehemiah 1 and verse 3. இது நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And they said to me, the survivors who are left from the captivity in the province are there in great distress and reproach. The wall of Jerusalem is also broken down and its gates are burned with fire. 3ஆம் வசனம், அதற்கு அவர்கள் சிறை இருப்பிலே மீதியாய் இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தனையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள்.
Now, when Nehemiah heard this news, he sat down and wept, and he mourned for many days with fasting and prayer before the God of heaven. 4ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. He confessed his sin and the sins of his people and his household, how they had not obeyed God's commands and how they'd scattered among the nations. அவன் தன்னுடைய பாவத்தையும் தன் தேசத்தின் பாவத்தையும் தன் குடும்பத்தின் பாவத்தையும் அவன் அறிக்கை செய்து அவர்களுடைய தவறினால் எப்படி தேவன் அவர் தேசம் எங்கும் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார் என்பதை அவன் உணர்ந்து ஜெபித்தான். Then he reminds God of his promise to regather them again when they turn back to him. அவன் அது தொடர்ச்சியாக தேவனுக்கு அவன் ஞாபகப்படுத்துகிறான், எவ்விதமாய் தேவன் தன் ஜனத்திற்கு மனம் இறங்கி அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தங்களை. Now Nehemiah's job was as cupbearer to the king. That means he was the one that came and poured the wine for him. நாம் பார்க்கிறோம், இந்த நெகேமியாவினுடைய வேலை அங்க இருக்கிற ராஜாவுக்கு பான பாத்திரத்தை கொடுப்பது, அவருக்கு தாகமா இருக்கும்போது இந்த பானத்தை கொடுப்பது அவனுடைய வேலை. He'd never been sad in the presence of the king, so the king asked him why his face was sad and was he sick. அப்போ இந்த மனுஷன் ராஜாவுக்கு முன்பதாய் அவன் சோர்ந்து போய் ஒரு நாளும் காணப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் முகம் வாடி இருப்பதை பார்த்து ராஜா கேட்கிறார், உன் சரீரத்தில் பலவீனம் உண்டோ? We read Nehemiah 2 and verse 3, and he says, why should my face not be sad when the city, the place of my father's tombs, lies waste and its gates are burned with fire? 3ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் நெகேமியாவிலே வாசிக்கிறோம். ராஜாவை நோக்கி ராஜாவே, என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு ஈராதிருப்பது எப்படி என்றார். So the king asked him what he wanted, and first of all he prayed, and then he said, verse 5, send me to Judah, to the city of my father's tombs, that I may rebuild it. நாம் பார்க்கிறோம், முதலாவதாக நெகேமியா ஜெபிக்கிறான். 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னை என் தேசத்திற்கு திருப்பும் அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறான். So the king asked him how long he'd be away, and they came to an agreement. அப்போ ராஜா கேட்கிறார், எவ்வளவு நாட்கள் நீ என்னை விட்டு தூரமாய் இருப்பாய் என்று கேட்டு இருவரும் ஒரு ஒப்பந்தத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள். Now I want you to listen to the wisdom of Nehemiah and the strategy that he had in his heart. இங்கே நாம் நெகேமியாவினுடைய ஞானத்தையும் அவன் அதை எப்படி செயல்முறைப்படுத்தினான் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். We read Nehemiah 2 and verses 7 to 8. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிக்க போகிறோம். Furthermore, I said to the king, if it pleases the king, let letters be given to me for the governors of the region beyond the river, that they may permit me to pass through till I come to Judah. And a letter to Asaph, the keeper of the king's forest, that he must give me timber to make beams for the gates of the citadel, which pertains to the temple, for the city wall, and for the house that I will occupy. And the king granted them to me according to the good hand of my God upon me. அங்கே 7-8 வசனம், பின்பு நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரு மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கும் அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளியாகிய ஆசாப் என்னும் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதத்தை கட்டளையிடப்படுவதாக என்றான். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். So Nehemiah not only had the strategy, but also the courage to ask for what he wanted. அவன் எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஞானம் மாத்திரம் அல்ல, அதை கேட்கக்கூடிய தைரியமும் அவரிடத்திலே இருந்தது. First of all, he asked for travel permits.
or if you like, visas to go into the different regions. நாம் பார்க்கிறோம் முதலாவதாக அவர் பயணம் செய்வதற்கான அனுமதியை பல எல்லைகளை தாண்டி அவர் போக வேண்டியதா இருந்தது. Then he asked for timber for the beams of the gates, the city wall, the temple, and for his home. இரண்டாவது அவர் கேட்கிற காரியம் நாம் பார்க்கிறோம், தேவாலயத்திற்கு, கதவு வேலைக்கு, அவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கான மரங்களை அவர் கேட்டு வாங்குகிறார். The king agreed to all of this, and he also provided horses and captains of the army to escort him. நாம் பார்க்கிறோம் ராஜா இதுக்கு எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுத்து அவனோடு கூட ராணுவ சேவகர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He asked for everything in detail because he might not get another opportunity. அவர் கேட்கிறதை எல்லாம் தெளிவாக அவர் கேட்டிருந்தார். காரணம், மறுபடியும் ராஜாவினிடத்துல பேசவோ கேட்கவோ வாய்ப்பு இருக்குமா என்பது அவருக்கு தெரியாததா இருந்தது. When he got to Jerusalem, he did not tell anybody what God had put in his heart to do. அவர் எருசலேமுக்கு கடந்து போன பொழுது கூட தேவன் அவருடைய இருதயத்திலே என்ன வைத்திருக்கிறார் என்பதை ஒருவரிடத்திலும் அவர் சொல்லவில்லை. Instead, he went out at night to have a look at the city and have a look at the damage. ஆனால் அவர் இரவு நேரத்திலே கடந்து போய் தேசத்திற்கு உண்டான சேதங்கள் பழுதுகள் என்னவென்று அவர் ஆராய்ந்து அறிந்தார். Then he met with the Jews and the priests and the nobles and officials and the workers after he had done the surveying of the gates and the walls. நாம் பார்க்கிறோம், அவர் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பிறகு அவர் யூதர்களிலும் ஆசாரியர்களும் பெரியவர்களிலும் அதிகாரிகள் இவர்கள் எல்லாவரையும் அவர் கூடி வர செய்தார். Let's read Nehemiah 2 verses 17 to 19. 17ஆம் வசனத்திலே இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க போகிறோம். Then I said to them, you see the distress that we are in, how Jerusalem lies waste and its gates are burned with fire. Come and let us build the wall of Jerusalem, that we may no longer be a reproach. And I told them of the hand of my God, which has been good upon me, and also of the king's words that he had spoken to me. அங்கே 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்கு உட்பட்டவர்களாய் இராதபடி எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகள் அவர்கள் அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். And then verse 20 they said, let us rise up and build. Then they set their hands to do this good work. 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த வேலையை செய்ய தங்கள் கரங்களை பலப்படுத்தி நாம் சேர்ந்து செய்வோம் என்று சொன்னார்கள். So they all started to repair the gates and the doors and the beams and the towers next to where they lived. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் இருக்கிற இடத்தினான வாசல்களையும் மதில் செவர்களையும் அவர்கள் சரி செய்ய ஆரம்பித்தார்கள். It says that they worked in unity because they had a mind to do the work. நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் செய்தார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரே நோக்கம் இருந்தது. This was in spite of much opposition. அநேக எதிர்ப்புக்கு மத்தியிலே இவைகளை அவர்கள் செய்தார்கள். We read in Nehemiah 6 verse 15, so the wall was finished on the 25th day of Elul in 52 days. அது 15ஆம் வசனம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமே என்றால், அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு எல்லும் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. We also read Nehemiah 4 verse 6. So we built the wall, and the entire wall was joined together up to half its height, for the people had a mind to work.
நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்றால், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். Now there was much opposition that came from two men called Sanballat and Tobiah. சம்புலாத் தொபியா என்ற 2 பேரிடத்தில் இருந்து அநேக விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்திருந்தது. Also from the Arabs and the Ammonites and the Ashdodites. அது மாத்திரம் இல்லாமல் அரபியர்கள், அம்மோனியரும் அஸ்தோத்தியருக்கு எதிரே அவர்களாலும் பிரச்சனைகள் வந்தது. There were 6 major attacks against the building of the wall. அந்த மதில்களை கட்டுவதற்கு 6 விதமான போராட்டங்களை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. The first thing they did was mock them and belittle them. முதலாவது அவர்களுக்கு விரோதமாய் வந்த எதிர்ப்பு எப்படி என்றால் அவர்களை ஏளனம் பண்ணினார்கள். In Nehemiah 4, Tobiah said even if a fox climbed on the wall it would fall down. அவர்கள் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒரு நரி ஏறினாலே இந்த மதில் செவர் இழுந்து விழுந்து விடுமே என்று சொல்லி அவர்களை ஏளனம் பண்ணினார்கள். Secondly, they plotted to attack Jerusalem and create confusion, trying to scare the workers into stopping the work. இரண்டாவதாக எருசலேமை அவர்கள் தாக்கி அங்கே வேலை செய்கிறவர்களை குழப்பத்திலும் பயத்திலும் ஆக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். Let's read Nehemiah chapter 4 and we'll read verse 9. 4ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Actually we'll start at verse 7. 7ஆம் வசனத்திலே இருந்தே நாம் வாசிப்போம். Now it happened when Sanballat, Tobiah, the Arabs, the Ammonites and the Ashdodites heard that the walls of Jerusalem were being restored and the gaps were beginning to be closed, that they became very angry, and all of them conspired together to come and attack Jerusalem and create confusion. Nevertheless, we made our prayer to our God, and because of them we set a watch against them day and night. நம்ம 7ஆம் வசனத்திலிருந்து எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்துகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்று சம்பலாத்தும் தொபியாவையும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேலே யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். Thirdly, they tried to make them discouraged and afraid. மூன்றாவதாக அவர்கள் எப்படி போராடினார்கள் என்றால் அவர்களை சோர்வடைய செய்யவும் பயமுறுத்த செய்யவும் ஆரம்பித்தார்கள். They spread rumors that there was going to be an attack. அவர்கள் ஒரு யுத்தம் வரப்போகிறது என்ற துர்ச்செய்திகளை பரப்ப ஆரம்பித்தார்கள். So the people had to arm themselves with swords and spears and bows. ஆகவே வேலை செய்கிறவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் பட்டயத்தோடு கேடகத்தோடு வேலை செய்ய வேண்டியதாயிருந்தது. Fourthly, they invited Nehemiah to a meeting in the plain of Ono, intending to harm him. நெகேமியாவை ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். We go to chapter 6 and it's verse 2. Sanballat and Geshem said to me, "Come, let us meet together among the villages in the plain of Ono." But they thought to do me harm. அங்கே நாம் வாசிக்கிறோம், சம்பலாத் அவர்கள் அவரை ஓனோ என்ற பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமத்தில் ஒன்று வர செய்து என்னை கொலை செய்ய எத்தனித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Verse 3, so I sent messages to them saying, I'm doing a great work so that I cannot come down. Why should I cease the work so that I can come down to you? 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்து வருகிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கிட்டு போகும் என்று சொன்னான்.
And verse 4, but they sent me this message 4 times, and I answered them in the same manner. 4ஆம் வசனம், அவர்களை இந்த பிரகாரம் 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள், நானும் இந்த பிரகாரமே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். Then the 5th thing, they sent a letter of accusation to Nehemiah of accusing him to plot rebellion and try and make himself king. 5வது வசனம், 5ஆம் தரம் சன்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரரையும் அவன் கையில் முத்திரை போட ஒரு கடிதத்தையும் அவனுக்கு கொடுத்து, அவன் செய்த காரியம், நீ ராஜாவாய் மாறும்படி இவைகளை செய்கிறாய் என்று சொல்லி அனுப்பியிருந்தான். We read verse 8, and he says, then I sent to them saying, no such things as you say are being done, but you invent them in your own heart. For they were trying to make us afraid, saying, their hands will be weakened in the work, and it will not be done. Therefore, God, strengthen our hands. அங்கே 8-9 வசனங்கள், அதற்கு நான் நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பினான். அந்த வேலை நாள்தோறும் நடக்கும்படி எங்கள் கைகள் சலித்து போவும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கையை திடப்படுத்தி அருளும். Finally, they sent a false prophet by the name of Shemaiah to try and trick him to meet them in the temple. நாம் பார்க்கிறோம், கடைசியாக ஒரு கள்ள தீர்க்கதரிசியாலே அவனை விழத்தள்ளும்படி அவர்கள் செய்தார்கள். Now this would have been shameful for him to go there, and it would imply that he was afraid of being killed. நாம் பார்க்கிறோம், அவர் அங்கே போனால் அவமானப்படுத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பார். But Nehemiah recognized that this was a false prophet, and he took no note of it. ஆனால் நெகேமியா இவர் கள்ள தீர்க்கதரிசி என்று அறிந்து அவருடைய சொல் கேளாமல் போனார். So basically 6 times they tried to stop the work of God, but he maintained his integrity. நாம் பார்க்கிறோம், 6 முறை தேவனுடைய வேலையை தடுக்கும்படி அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவன் ஞானத்தோடு அவைகளை எல்லாம் மேற்கொண்டார். He had received the call of God and a specific instruction to rebuild the walls of Jerusalem. தேவ ஆலயத்தின் மதில்களை கட்டும்படி தேவனால் விசேஷமாய் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். He knew that God was with him no matter what difficulties he faced. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்ற திட நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. We read Nehemiah 6 and verse 16. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், and it happened when all our enemies heard of it, that's the rebuilding of the wall, and all the nations around us saw these things, that they were very disheartened in their own eyes, for they perceived that this work was done by our God. எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோது எங்களை சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த காரியம் எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். So God gave him a very specific strategy, and he gave him boldness and courage, and he gave him wisdom to be able to carry it out. நாம் பார்க்கிறோம், தேவன் அவனுக்கு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்த தைரியத்தையும் பலனையும் கொடுத்து அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஞானத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். There was much opposition that came against him, but he persevered. அவனுக்கு விரோதமாய் அநேக எதிர்ப்புகள் வந்தபொழுதும் அவன் தொடர்ச்சியாய் செயல்பட்டான். I want to encourage you today, whatever opposition you're facing in your life, don't give up. இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து எழும்பி நின்னாலும் சோர்ந்து போய் விடாதீர்கள். Keep looking towards your goal and persevere. உங்களுடைய தரிசனம் என்னமோ அதை நோக்கி பார்த்து தொடர்ச்சியாய் ஓடுங்கள். Lord, we just pray today and we thank you for your word. ஆண்டவரே, இன்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the example of Jochebed and how you miraculously spared Moses' life. ஆண்டவரே, இந்த நாளிலே யோகபாத் அவர் நிமித்தமாய் மோசேவினுடைய ஜீவன் ஆச்சரியமாய் தப்புவிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம்.
We thank you for the strategy and the wisdom that you gave to her. ஆண்டவரே, அவளுக்கு நீர் கொடுத்த திட்டங்களுக்காய் ஞானத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And also we see in the life of Nehemiah that you gave him boldness and you gave him strategy. ஆண்டவரே, அவ்விதமா நெகேமியாவுக்கும் தைரியத்தையும் திட்டங்களையும் தேவன் நீர் கட்டளையிட்டதற்காய் நன்றி. And Lord, he didn't give up in spite of much opposition. அவனுக்கு விரோதமாய் வந்த எதிர்ப்பிலே அவன் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறினானே ஆண்டவரே. I pray for every person listening that they will not give up. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவர் கூட அவர்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செயல்படுவார்களாக. I pray that you give them wisdom in their situations and you give them strength to persevere. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு ஞானத்தையும் அதை செயல்படுத்த பலனையும் தேவனி தருவீராக. We pray for divine wisdom, for dreams and for visions and for strategy for them in their situations. ஆண்டவரே, அவர்கள் இந்த காரியங்களை செய்ய விசேஷித்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் திட்டங்களையும் தேவனில் கட்டளையிடுவீராக. Lord, you can deliver them just as you delivered Moses. ஆண்டவரே, மோசேவை விடுதலை ஆக்கினது போலவே இவர்களையும் விடுதலை ஆக்குவீராக. Bless your people in Jesus' name. Amen. ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே.